ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பூரி, பீட்ரூட் குருமா. பீட்ரூட் பூரி மாவு எப்படி செய்யணும் அப்படின்னா, கோதுமை மாவோட ஒரு கொஞ்சோண்டு உப்பு, 2 டீஸ்பூன் ஆயிலு, ஓமம், பீட்ரூட்டை வந்து நல்லா கட் பண்ணி அரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அந்த சாறை ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுதான் பீட்ரூட் பூரி மாவு. பீட்ரூட் குருமா பார்த்திங்கன்னா, நார்மலாக பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டு அதோட வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு பக்கம் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இன்னொரு பக்கம் வடசரியில் வந்து எண்ணெய் ஊற்றி அதோட கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் போட்டு வதக்கி அந்த பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதோட குக்கரில் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் என்ன சேர்த்துருக்கேன்னா, தேங்காய் சீரகம் மட்டும் தான் அரைச்சிருக்கேன். அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி கொஞ்சம், வத்தப்பொடி கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கிண்டி 2 விசில் வந்து எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் குருமா தயார். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கமெண்ட்டில்